இப்ப சொல்றேன், நீ சொல்ற மாதிரியே நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டர் உண்மையாவே யாரு கடத்தினதுன்னு கண்டுபிடிக்க போறான். அப்பா அவன் கையை காட்ட போறது என்ன இல்லை, உன்னை. என்ன நீ பாட்டுக்கு ஏதோ வளர்ற? உலகத்துக்கே தெரியும் இந்த கல்யாணம் நின்னா லாபம் யாருக்குன்னு. குழலிய கடத்தினா கல்யாணம் நின்னு அதை சாக்கா வச்சு இனியாவை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே மாறிப்போச்சு. நான் அன்புவை கல்யாணம் பண்ணி இனியாவை என் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த கோவத்துல நான் தான் கடத்தினேன்னு ஒரு திரிய கொளுத்தி போட்டிருக்கேன். ஆனா உண்மை வெளியே வரும்போது நீதான் மாட்ட போற. இப்ப நீ எனக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னியோ அதெல்லாம் உனக்கு நடக்கும். நீ உள்ள போவ, உன் வீட்டுல இருந்து ஓவியாவை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். அதனால எப்பா நீ ரொம்ப லென்த்தா பேசிட்ட. இந்த டயலாக நான் பேசிக்கிறேன்பா. ஓவியா துணிமணி எல்லாம் எடுத்து ரெடியா வைங்க, நாங்க வந்து ஓவியாவை கூட்டு வந்துடுறோம். கரெக்ட் தானப்பா? கரெக்ட், ரொம்ப சரியா சொன்ன. எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு நீ தப்பிச்சு போயிருக்க. ஆனா இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. ராஜசேகர் ரெடியா இருப்பா. உன் பொண்டாட்டிய பெயில் எடுக்கணும். அவ பண்ணலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நீ கோர்ட்ல பல்ட்டியெல்லாம் அடிக்கணும். என்னப்பா நீ இவங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க? இவன் ஒரு டுபாக்கூர் வக்கீலுப்பா. ஏங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க ஒரு நல்ல வக்கீலா பாருங்களேன். யோ வாங்கயா, இவங்கிட்டலாம் என்ன பேச்சு? வாயா. ஐயோ ஐயோ, யாருகிட்ட? நம்ம கிட்டேவா? வாங்க போலாம். எதுக்கு அரசி? எதுக்கு தேவையில்லாம போறவனை நிறுத்தி வச்சு என்ன இன்சல்ட் பண்ற? இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல ராஜு. அவன் பாட்டுக்கு போறான், அவனை விடுவியா? அதை விட்டுட்டு என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் கூட எப்படி வாழணுங்கிறத பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. எப்ப பாரு அவனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அவனை எப்படி பழி வாங்கணும்னு தான் உன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அவனை வெறுப்பத்தை தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியோன்னு தோணுது. ஏய் ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமலாம் யோசிக்கிறீங்க? நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு அரசி, அந்த வாழ்க்கைய பத்தி யோசி. சரி சாரி, டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க. அரசி நான் உன்னை கேட்கவா? இந்த விஷயத்துல நீ ஒன்னும் கேம் ஆடலையே. ஏங்க என்ன என்ன சொல்றீங்க நீங்க பாட்டுக்க? குழலியை கடத்துறதுக்கு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஆளு செட் பண்ணிருப்பேன். ஆனா நம்ம ஆட்கள் குழலியை கடத்தல, வேற யாரோ குழலியை கடத்திருக்காங்க. ஆமா, அதுதான் அன்னைக்கே சொன்னீங்களே. சிவன் இவ்வளவு கான்பிடென்டா பேசுறத பார்த்தா குழலி அவன் கடத்தின மாதிரி தெரியல. நானும் அவளை கடத்தல, அப்போ வேற யாரா இருக்கும்? அரசி நீ எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் போட்டியா? இல்ல. என்ன ராஜு இப்படி கேக்குறீங்க? இங்க பாரு, உன் அப்பா கிட்ட இல்ல உன் தம்பி கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது பிளான் பண்ணிருந்தனா இப்பவே சொல்லிடு. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரில எதுவும் செய்யல. இல்ல போலீஸ்காரங்கிட்ட நீ மாட்டி அதுக்கப்புறம் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, வந்து உன்னை காணோம். பசங்க பசியா இருந்தாங்க, அதான் நானே தோசை சுட்டு. நான் பக்கத்துல கோயிலுக்கு போயிருந்தேன். அன்பு, நீ உட்காந்து சாப்பிடு. ஏய், எவ்வளோ நேரம் ஆச்சு, வா உட்காந்து சாப்பிடு.
அன்பு நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன். ம். அம்மா, சாம்பாரும் சட்னியும் சூப்பரா இருக்குல்ல? ம். அங்கிள் எவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்காங்கல்ல? அங்கிளா? அப்போ இத பாட்டி சமைக்கலையா? இல்லம்மா, அங்கிள் தான் இதை சமைச்சாரு. ச்சே, இந்த சமையல் நல்லாவே இல்ல. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா ஆமா, பிடிக்காம தான் இவ்வளோ நேரம் வாய்க்குள்ள போயிட்டே இருக்கா. பசிக்கும் போது நல்லா இல்லைனாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். ஏய், 2 பேரும் சண்டை போடாம பேசாம சாப்பிடுங்க. கலை எப்படி இருக்கு? எங்க அம்மா சமையலை விட சூப்பரா இருக்கு அங்கிள். ம்ஹும். உண்மையை தானமா சொன்ன? என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சா இப்படிதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏய், ஏண்டி சிரிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். அன்பு இன்னொன்னு வைக்கவா? எனக்கு வேண்டாம், போதும். இல்ல ஒண்ணு மட்டும். எனக்கு போதும்னு சொல்றேன்ல. அன்பு, என் சமையல் உனக்கு பிடிச்சிருக்கா? ம், ஓகே தான். என்ன? ஒன்றும் இல்லை. அன்பு, இந்தா. என்னது? இதுல மத்தியானத்துக்கு லஞ்ச் கட்டி வச்சிருக்கேன். எனக்கு வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். உனக்காக தான் நான் லஞ்ச் ரெடி பண்ணேன். உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கும் இருக்கு. அங்கிள், அம்மாக்கு இதுதான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். அன்பு, இந்தா. இனிமே இந்த மாதிரி எனக்காக எதுவும் சமைக்க வேண்டாம். அன்பு, சாப்பிட்டு நல்லா இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஒன்றும் இல்லை, வேணாம், தெரிஞ்சிருச்சு. கலை, பாரதி, ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணணும். சரிம்மா. சேட்டை பண்ணக்கூடாது. சரிம்மா. நான் வரேன். நான் அம்மாக்கு பாய் சொல்லிட்டு வரேன். ஏய், அம்மா. அங்கிள், இன்னைக்கு ஸ்கூல்ல பேச்சு போட்டி ரிஹர்சல்னு சொன்னாங்க. மம்மி இங்க 2 பேரையும் லீவ் போட வச்சுட்டாங்க. இனியா மட்டும்தான் போறா. அதுக்கு ஏன் கவலைப்படுற? ரிஹர்சலுக்கு போனா தானே பிராக்டிஸ் ஆகும். அப்பதானே என்னால நல்லா பேச முடியும். அந்த ரிஹர்சலை வீட்லயே பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இருக்கேன்? நீங்க வேலைக்கு போல? உனக்காக இன்னைக்கு நான் வீட்லயே இருக்க போறேன். உன்னை ரெடி பண்றதுதான் என் வேலையே. சரியா? அங்கிள், நான் போட்டியில கலந்துக்கிறது பாரதிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவான். நீ ஒன்னும் கவலைப்படாத. அவனை தாத்தாவை பாத்துக்க சொல்லிக்கலாம். சாப்பிடு. ஹாய். என் பொண்டாட்டி அரசியை நீங்க பாத்தீங்களா? யாரா? நான் தாங்க அது. சச்சா, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க அரசி இல்ல. அப்புறம் நான் யாருன்னு நினைக்கிறீங்க? ஏஞ்சல். யாரோ சினிமா நடிகை தானே நீங்க? சொல்லுங்க. இந்த உலக அழகி பட்டம்லாம் வாங்கினாங்களே அந்த நடிகை தானே நீங்க?
இந்த பேர் கூட ஏதோ ஐஸ்வர்யா ராய்னு சொல்லுவாங்களே. பா போதும். ஹேய், நிஜமா தான் சொல்றேன். வேற லெவல்ல இருக்க. 2 பிள்ளைங்களுக்கு அம்மான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டா கான்வென்ட் பொண்ணு மாதிரியே இருப்ப. ஹலோ, நான் ஸ்டூடெண்டால இனி எந்த ஸ்கூலுக்கும் போக முடியாது. டீச்சரா வேணா போலாம். ஹேய், நான் சொல்றேன்ல, நீ நம்பு. நிஜமா வேற லெவல்ல இருக்க. வக்கீல, உங்க பொய்யெல்லாம் கோர்ட்ல சொல்லுங்க, என்கிட்ட வேண்டாம். போலாமா? போலாம். ஓவியா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? வா போலாம். வாங்க போலாம். ராஜு, என்ன ரசிச்சது போதும், போலாமா? ஓவியவையும் கூட்டு வந்த. ஏன், என்னாச்சு? நம்ம 2 பேர் மட்டும் ரெஸ்டாரண்ட் போறோம்னு நினைச்சேன். ஃபேமிலியை போலாம் நீங்க தானே சொன்னீங்க. இல்ல, அவ நம்ம ஃபேமிலி இல்லையா? இங்க பாரு, கோர்ட்ல பேசுற மாதிரி என்கிட்ட லா பாயிண்ட்லாம் பேசிட்டு இருக்காது. இல்ல ராஜு, அது நம்ம கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. அதை செலிப்ரேட் பண்ண நம்ம வெளியே போறோம். நடுவுல இவ்வளவு வச்சுக்கிட்டு. நீங்க என்கிட்ட முன்னாடியே நம்ம 2 பேர் தான் போறோம்னு என்கிட்ட சொல்லிருக்கலாமே. நீ கேட்டிருக்கலாமே. சரி, இப்போ என்ன பண்றது? போய் கோர்ட் கேண்டீன்ல 3 பேரும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். ராஜு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் என்ன, தனியா டேபிள் எல்லாம் புக் பண்ணி காஸ்ட்லியான ஒயின் எல்லாம் ஆர்டர் பண்ணி உன் கையை பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லி அப்படி இப்படின்னு நல்லா யோசிச்சு வச்சிட்டு இருந்தேன். நீ என்னடா இவ்வளவு கூட்டு வந்திருக்க? ஏய், மெதுவா பேசுங்க, அவளுக்கு கேட்டுற போது. கேட்கட்டும். அப்போது அவளுக்கு தெரியட்டும் நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு. ஏய் ப்ளீஸ், தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க. இங்க பாரு, நான் உன்னை லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு ஓவியாவை பிடிக்கும், இனியாவை பிடிக்கும், அது எனக்கு தெரியும். அவங்களோட இருக்கலாம், அதுவும் ஓகே தான். ஆனா எப்ப பாரு அவங்கள பிக்கப் டிராப் பண்ற டிரைவரா மட்டும் என்ன நினைச்சேன்னா அதுக்கு நான் ஆள் இல்ல. எனக்கு இப்ப அவன் மேல அவ்வளவு வெறுப்பு வருது. பாரு, தேவையா இதெல்லாம்? என்ன ராஜு, என்னென்னமா பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? அவளை ஊட்டி கான்வென்ட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சதுக்கு அவன் நல்ல ஸ்கூல்ல படிக்கணுங்கிறது மட்டும் காரணம் இல்ல, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவும் தான். உன் பிள்ளைங்களுக்கு நீ அம்மா மட்டும் இல்ல, என் பொண்டாட்டியும் கூட தான். அது நீ முதல்ல மறந்துடாத. ராஜு, என்ன ஏன் பிள்ளைங்க உன் பிள்ளைங்கன்னு பிரிச்சு பேசுறீங்க? அப்பாவ உங்க புள்ள இல்லையா? இங்க பாரு, சென்டிமெண்டா பேசி என்ன சமாதானப்படுத்தலாம் யோசிக்காத. சொல்ல போனா அதுங்க ஏன் பிள்ளைங்க கிடையாது. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா அது சிவத்தோட பிள்ளைங்க. இதுங்களை பார்க்கும் போதெல்லாம் அவன் முகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. வேற என்ன பண்றது? 3 பேரும் போய் தொலைக்கலாம், வா. ஓவியா, டாடி நம்மள ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறாராம். சாப்பிட போலாமா? Good morning, everybody. My name is Inia, and I am going to talk about. And I am going to talk about freedom fighter from Tamil Nadu. First, I am going to talk about Subramania Bharatiyar. Bharati wrote most of his patriotic songs during British period. His poems earned a name for him. His national. இனியா குட்டி, உள்ள குக்கர் விசில் அடிக்கிற மாதிரி இருக்கு. பாட்டி போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துட்டுமா? இல்ல, பருப்பு கருகிட போதுன்னு தான். சரி, நீ படி. Good morning, everybody. திரும்பவும் முதல்ல இருந்தாமா? பாட்டி, குறுக்க பேசாத. ஃப்ளோ மிஸ் ஆகுது. சரி, நீ படி. Good morning, everybody. My name is Inia, and I am going to talk about freedom fighters from Tamil Nadu. தங்கம், நீ பாட்டிக்கு பேசி காட்டு. மாமா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நில்லுங்க.
ரெண்டு பேரும் இங்கேயும் நகரக்கூடாது. ஐயோ தங்கம், பாட்டி அந்த காலத்து SSLC. நீ பேசுறது அவங்களுக்கு நல்லா புரியும். நீ பாட்டி கிட்ட பேசி காட்டினா தப்பா இருந்தா கூட கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல அப்படியா? இனியா, சரவண பள்ளிக்கூடம் தான் போகல, இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்து பார்த்து சூப்பரா இங்கிலீஷ் பேசுவான். நீ அவங்கிட்ட பேசி காட்டு. யாரு? நானு இங்கிலீஷ்ல பேசுவேன். யாரு கேக்குறது? யாரும் அசையக்கூடாது. புரியுதோ புரியலையோ, நான் பேசும்போது தலைய ஆட்டுங்க போதும். இப்ப இல்ல, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆட்டுங்க. குட் மார்னிங் எவ்ரிபடி. மை நேம் இஸ் இனியா. He was a fierce fighter for the human rights. Thank you. வாங்க 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 வாங்க. பாட குடலி, பாப்பா பேச்சு போட்டிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு நீ ஆடியன்ஸா இருக்கியா? ஐயோ பயப்படாதீங்க, தலை ஆட்டினா போதும். இல்ல தங்கம், பாருங்க பேசி காட்டு தங்கம். காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போம், ஆளை விடு. என்ன இனியா ரெண்டு பேரும் இப்படி ஓடுறாங்க? ஸ்கூல்ல பேச்சு போட்டி இருக்குக்கா. நான் பேசுறது சரியா இருக்கான்னு கேளுங்கன்னு சொன்னா ஓடுறாங்க ரெண்டு பேரும். சரி, உன் அப்பாவை பிடிக்க வேண்டியதானே? அப்பா பிஸிக்கா. கோர்ட்லயா? வீட்ல. உனக்கு சொல்லி தரத விட அப்படி என்ன பிஸி? அப்பா கலைக்கு சொல்லி தராரு. கலைக்கா? ஆமாங்கா. கலைக்கு அன்பு சொல்லி கொடுக்கட்டும். ஐயோ, கலை காம்படிஷன்ல கலந்துக்கிறது தெரிஞ்சா ஆண்டி அவ்வளவுதான். ஏன்? கலை ரொம்ப வீக். ஸ்டேஜ் ஃபியர் அவளுக்கு ரொம்ப ஜாஸ்தி. மேடை ஏறினாலே பயந்து சொதப்பிடுவாளாம். அப்புறம் அதே யோசிச்சு காய்ச்சல்லாம் கூட வந்திருக்கு அவளுக்கு. அதனாலதான் ஆண்டி அவளை கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ. அக்கா, நீங்க அன்மாண்டி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சேச்சா, நான் இதெல்லாம் சொல்ல போறேன். ஆமா, ஒருவேளை கலை இந்த போட்டியில ஜெயிச்சு நீ தோத்துட்டா? அவ எப்படிக்கா ஜெயிக்க முடியும்? உங்க அப்பா தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரே. நான் தான்க்கா ஜெயிப்பேன். உங்க அப்பா நியாயமா உனக்கு தானே சொல்லி கொடுக்கணும். அவரு ஏன் கலைக்கு சொல்லி கொடுக்கறாரு? இல்ல, அவ பாவம். அதான். நீ தோத்துட்டா அப்ப நீ பாவமாயிட மாட்டியா? தங்கம், இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனா உங்க அப்பா பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அது இல்லக்கா. என்ன இல்ல? பெத்த புள்ளைய விட நேத்து வந்து வசதியா போயிட்டால அவருக்கு. அது என்ன, உன்னை விட்டுட்டு அவளுக்கு சொல்லி கொடுக்கறது தப்பு இல்ல? இனியா, வர வர உங்க அப்பா உன்னை கண்டுக்கிறதே இல்ல. கலை கலைன்னு வார்த்தைக்கு வார்த்தை அவ பேர் தான் உங்க அப்பா வயல வந்துகிட்டே இருக்கு. பாப்பா, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நானும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா உங்க அப்பா செய்யறது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இல்லக்கா, கலை பாவம். அவ 3rd பிரைஸ் ஆவது வாங்கட்டும் தான் அப்பா ஹெல்ப் பண்றாரு. இல்ல பாப்பா, அவளுக்கு அவர் ஹெல்ப் பண்ணா நீ தனியா இருக்கல்ல, ஆடியன்ஸ் கூட யாரும் இல்ல, நீ எப்படி சொல்லி காட்டுவ? அதுக்கு தான் நான் சொல்றேன். அந்த பாரதி என்னன்னா அப்பாவை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறான். ஆனாலும் அவன் கிட்ட தான் போய் போய் வழி பேசிட்டு இருக்காரு. இனியா, பாசம் பாதை மாறுது, விட்றாத. இனியா சீக்கிரம் வா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. சரிக்கா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி போ. ஓஹோ, இவ்ளோ கதை இருக்கா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கவா பாக்குறீங்க? உங்களுக்கு இருக்கு.